மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் தன்னை இணைக்க கோரி தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, முழு விவரங்கள்? தமிழ்நாட்டில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சியின் போது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை கிராமத்துல செம்மண் குவாரி நடத்தி தமிழக அரசுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 2,64,644 லோடு செம்மண் எடுத்து தமிழக அரசுக்கு மொத்தம் 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் MP கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இந்த வழக்குல அரசு தரப்பு மொத்த சாட்சிகள் பார்த்தீங்கன்னா 66. இது வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த வழக்குல மொத்தம் 12 சாட்சிகள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. இதுல 9 சாட்சிகள் பிறர் சாட்சியம் ஆயிட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா பிறர் சாட்சியம் சொன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த வாக்கு மூலம் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமும் அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் தங்களை மிரட்டியும் படித்து பார்க்காமலே தாங்கள் கையெழுத்து போட்டதாகவும் அவங்க விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க. இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தரப்பு சாட்சிகள் மொத்தம் 9 பேரும் பிறர் சாட்சியம் நீதிமன்றத்துல பதிவு பண்ணிருக்காங்க. இந்நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன பண்றாருன்னா, விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு தரப்புல விசாரிக்கிற சாட்சிகள் 9 பிறர் சாட்சியம் ஆயிடுது. அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு எப்படி விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு உதவி செய்ய தன்னை இந்த வழக்குல சேர்த்துக்கணும், நான் அரசு வழக்கறிஞர்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. தொடர்ந்து 2-3 ஹியரிங் வந்துச்சு. இவங்க தரப்பு வார்த்தையை முன் வச்சாங்க. இன்று செம்மண் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணைக்கு வந்தது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் ஆஜராகல, அவர் மகன் ஆஜராகல. இந்த வழக்குல ஜெயக்குமார் தாக்கல் செய்யப்பட்ட மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நீதிபதி பூர்ணிமா கடந்த இந்த பெட்டிஷன் பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட அமைமை முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கு இது வரைக்கும் விசாரணை பண்ணி நீதிபதி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இதுதான் தற்போதைய தகவலை பார்த்துருக்கோம். தொடர்ந்து இந்த வழக்கோட விசாரணை நடந்துட்டு இருக்கு. நன்றி கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.